ஹலோ காய்ஸ், நம்ம வந்து டே 1 ஆஃப் வெயிட் லாஸ் சீரீஸில் இருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்னிங் ஏஞ்ச உடனே வெயிட் செக் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் அண்ட் அது முடித்த உடனே நம்ம வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வார்ம் வாட்டரில் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம், லெமனோ ஹனியோ எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. எம்டி ஸ்டொமக்கில் அதெல்லாம் எடுத்துக்கிறது ஆக்சுவலி அது தப்புன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அது ப்ராப்பராக இன்னும் தெரியல. பட் வந்து அண்ட் நான் சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு டாக்டரோ இல்லை எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வெயிட் லாஸ் முறை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 25 to 30 கிலோஸ் நான் குறைச்சிருக்கேன் இதே டயட் மூலியமாக. ஸோ அதை வச்சு நான் வந்து திரும்ப இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இது செட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் நடுவில். இல்லை உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இந்த வார்ம் வாட்டர் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 150 grams to 200 grams தான் எடுத்துக்கணும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் எடுக்க போகிறேன். இப்போது அவல் உப்புமா தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவல் உப்புமா வந்து ஹை ஃபைபர் அண்டு ஹை ப்ரோட்டீனுமே கொஞ்சம் இருக்குது, பட் ரொம்ப இல்லை. பட் ஓகே, இன்றைக்கி வந்து அவல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதான் இருந்துச்சு இன்றைக்கி. நாளைக்கு வந்து ஃபுல்லாக மில்லட்ஸ் கஞ்சி தான் நான் வந்து ரெடி பண்ணுவேன் எப்போவுமே வெயிட் லாஸ்க்கு அப்படின்ட்டு. மார்னிங் நைட்டு 2 வேளைக்குமே அதுதான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுவேன், கஞ்சி தான். ஸோ அது இன்றைக்கி ரெடி பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ரெடி பண்ணோடனே நாளைக்கு மார்னிங்லேருந்து கஞ்சி தான் குடிப்பேன். ஸோ எஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது உங்களை பார்க்குறேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அவல் உப்புமா. இது வந்து 150 to 200 grams, 250க்குள்ளே தான் இருக்கும். 250 grams-குள்ளே தான் இருக்கும். இது வந்து ஹை இன் ஃபைபர் ஆக்சுவலி. நம்மளுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஆக்சுவலி. அவல் வந்து இன்னுமே ரெட் அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. பட் இன்றைக்கி எனக்கு இதுதான் அவைலபிளாக இருந்ததுனால நான் இன்றைக்கி இதான் எடுத்துக்கிறேன். அண்ட் நாளைக்குலேருந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி நம்ம கஞ்சி தான் எடுத்துக்க போகிறோம் காலையில். அதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, ஃபைபர், கார்பு, தேவையான ப்ரோட்டீனு எல்லாமே உங்களுக்கு ஒரு மீல்லையே உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். ஸோ வந்து அவ்வளோ ஹெல்த் இன்ஃப்யூஸ் ஆன ஒரு கஞ்சி அது ஆக்சுவலி. ஸோ எஸ், அதுக்கு நாளைக்கு நான் பண்ணி குடிச்சிருவேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கோகோனட் வாட்டரை குடிப்பேன். அதில் குடிக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன், ஓகேங்களா? பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு 1 hour கழிச்சு கோகோனட் வாட்டர் குடித்தேன். வாட்டர் வந்து இன்டேக் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது, நம்ம ஸ்கின்னை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி இன்னர் பாடியும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 liters ஆஃப் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து மஸ்ட்டு. 3 liters கூட குடிக்கலாம், 4 கூட குடிக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி வெயிட். நான் வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங்ன்றதுனால 2 liter தான் குடிக்கிறேன். போக போக இன்னுமே ஏற்றணும் வாட்டர் இன்டேக்கை. ஸோ எஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால நான் பேசி போடுறேன். பட் நாளைக்கு எல்லாமே வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒன்று இப்படி பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட் வீடியோ மட்டும் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். மிட் மார்னிங் ஜூஸாக வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். லன்ச்சில் வந்து பேலன்ஸ்டு மீல் அண்ட் உங்களுக்கு வந்து பிளாக் டீ ஈவினிங் குடித்தேன். அண்ட் ஒர்க் அவுட் பண்ணேன், 2 hours ஒர்க் அவுட் பண்ணேன். அந்த ஃபேஸ் தான் இது. அண்ட் டின்னர் வந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு துவையல் எடுத்துக்கிட்டேன்.